நண்பர்களே அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவு எதுக்குன்னா, இந்த பெட் லவர்களுக்கு இந்த ப்ளூ கிராஸ்ன்ற பேரில் ரொம்ப அநியாயம் பண்ணுறாங்க, ரொம்ப கொடுமைப்படுத்துகிறாங்க வாயிலா ஜீவன்களை. நான் எங்கள் ஏரியாவில் நான் வந்து வேங்கை வாசல், செங்கல்பட்டு மாவட்டம், ஒரு 4-5 டாகுங்களை சர்ஜரிக்கோசம் அனுப்பிச்சிருந்தேன். பெண் டாகு 4, ஆண் டாகு 1. அதில் ஆண் டாக் வந்து சர்ஜரி முடிஞ்சு டிக் ஃபீவர்ன்ட்டு இறந்துருச்சுன்ட்டு தகவல் கொடுத்தாங்க. சரி, அது இறந்துருச்சுன்னு விட்டுட்டோம். அதுக்கப்புறம் மீதி 4 பெண் டாகையும் சர்ஜரி பண்ணி ஒரு வாரம் அப்சர்வேஷனில் வச்சு எடுத்துகிட்டு வந்து விடுறேன்னு ஃபோன் பண்ணியிருந்தாங்க. எங்கெங்கே பிடிச்சாங்களோ அங்கங்கே விட சொல்லி நானும் இருந்து விட்டேன். ஆனால் ஒரு டாகுக்கு வந்து 1900 ரூபா சார்ஜஸ் பண்ணுறாங்க. எல்லா டாகுக்குமே, அந்த இறந்த டாக்கு, இந்த 4 டாக் 5 டாக்கு மொத்தமே வந்து ஒரு டாக்கு 1900 ரூபான்றதுக்கோசம் நாங்கள் பே பண்ணியிருக்கோம். அது பில்லு என்கிட்ட இருக்குது. இட்டு வந்து ஒரு வாரம் கழித்து இந்த இட்டுன்னு வந்து விட்டு அந்த பெண் டாகுக்கு 3 டாகுக்கு அங்கேருந்து ஒரு நோய் வந்து ஸ்ப்ரெட் ஆகி வந்துருச்சு. சிடின்ற ஒரு நோய். அந்த நோயினால் இந்த டாகுங்க 3மே இருக்கிற நிலைமையை பார்த்தா ரொம்ப மோசமாக இருக்குது. எழுந்து நடக்க முடியல, சாப்பிட முடியல, மூக்கில் வந்து தண்ணியாக சளியாக கூட்டிகிட்டு இருக்கு. இது வந்து ப்ளூ கிராஸுக்கு இன்ஃபார்ம் பண்ணால் நாங்கள் வந்து பார்க்குறோம், ட்ரீட்மெண்ட் பண்ணுறோன்னு சொல்கிறாங்க. ஆனால் ஒரே ஒரு நாள் மொபைல் ஆம்புலன்ஸ் ஒரு நாள் வந்தது. ட்ரீட்மெண்ட் ஒரே ஒரு நாள் ட்ரிப்ஸ் போட்டாங்க. மறுநாள் ஃபோன் பண்ணால் ப்ளூ கிராஸ்லேயும் ஃபோன் எடுக்கலை, அந்த ஆம்புலன்ஸ் டிரைவரும் ஃபோன் எடுக்கலை. இருக்கிற டாகுங்களை அங்கங்கே விட்டாலே அதுங்களே அது வாழ்ந்துட்டு அது காலம் முடிஞ்ச பிறகு ஒன்று அது இறந்து போயிடும். ரோட்டில் குட்டிங்க போட்டு அடிப்படுதுன்றதுக்கோசம் தான் நாங்கள் ப்ளூ கிராஸை நம்பி அனுப்பிச்சோம். ஆனால் ப்ளூ கிராஸில் இருக்கிறது ஒன்லி வருமானத்துக்கு மட்டும்தான் ப்ளூ கிராஸ் நடத்துகிறாங்க. வெளிநாட்டிலேருந்து வர பணம் கோடி கோடியாக கொட்டுது. அந்த பணத்துக்கோசம் தான் ப்ளூ கிராஸே நடத்துகிறாங்க. அவங்க வந்து எந்த ஒரு செயலும் நல்லதுக்கோசமே ப்ளூ கிராஸ் நடத்தலை, ஒன்லி வருமானம் மட்டும்தான். இதுக்கு எந்த ஒரு ரெஸ்பான்சிபிளும் சரியான ரெஸ்பான்சிபிள் கொடுக்கவே இல்லை இது வரைக்கும். அந்த டாகுங்களை நான் அடுத்த வீடியோவில் நான் கண்டிப்பாக இதை நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். அந்த பில்லையும் சேர்த்தே அப்டேட் பண்ணுறேன். அந்த 5 டாகுங்களையும் பிடிச்சி கொடுத்த கஷ்டம் எனக்கு ரொம்ப வலி வேதனையாக இருக்குது. அந்த டாகுங்களால் எழுந்து நிற்கவே முடியல. அந்த டாகுங்க வீடியோ பார்த்து நீங்களே இதுக்கு வந்து ஒரு இந்த ப்ளூ கிராஸை வந்து நடத்துகிறதே வேஸ்ட். கவர்மெண்ட் இந்தியான்ற பேரில் ஏமாத்து வேலை நடக்குது. யாரும் நம்பி பெட் லவர் யாரும் உங்கள் பெட்டுங்களை அங்கே அனுப்ப வேண்டாம். இந்த வீடியோ ஒரு வேண்டுகோளாக போடுறேன். தயவுசெய்து யாரும் பெட் லவர் யாரும் ப்ளூ கிராஸுக்கு பெட்டுங்களை அனுப்பாதீங்க. நம்மளால் முடிஞ்சால் இங்கே லோக்கல்லே ட்ரீட்மெண்ட் பார்ப்போம், இல்லைன்னா கடவுள் விட்ட வழி. அவ்வளோதான். நன்றி, வணக்கம்.